1/2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த பேக்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இதில் இருக்குது. இதை நீங்கள் போட்டால் போதும், ஒரு ட்ரை பவுடராக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிறத அப்படியே போட்டு பண்ணினா மட்டும் போதும், ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நீங்களும் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும். நம்பர் வருதுன்னா இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. என் அன்பு வணக்கம். இந்த குயிக் வீடியோவில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரவா தோசையை நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டம்ளர் ரவை போட்டேன்னா 1 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ரவை போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ இதே டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், ஆனால் நான் 4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன். 5வது டம்ளர் தோசை ஊற்றுற நேரத்துக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்டர் வந்து 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங்கில் இருக்கணும். ஏன்னா இந்த ரவை வந்து நல்லா ஊறணும். அந்த இருக்க வாட்டரை எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணும், அந்த மாய்ஸ்சரை. அப்போ தான் கல்லை ஊற்றும் போது அது வேகும், இல்லைன்னா அது வேகவே வேகாது. அதுக்கு தான் இந்த 1/2 அன் ஹவர் ரெஸ்டிங் டைமு. இந்த கேப்பில் நம்ம அந்த சட்னியை பண்ணிடுவோம். 1 வெங்காயத்தை இந்த மாதிரி திக்காக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 தக்காளியை நம்ம கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம இதில் கிரில் பண்ண போகிறோம். நம்ம தோசைக்கல்லையே எண்ணெயை மட்டும் ஊற்றி உப்பு போடாமல் கிரில் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. உப்பு போட்டால் டொமேட்டோவில் இருக்கிற ஜூஸும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் வெளியே வந்துடும். நமக்கு அந்த ஜூஸ் எல்லாமே வேணும் நம்மளோட சட்னிக்கு. அதுக்காண்டி தான் நான் வெறும் எண்ணெயை ஊற்றி கிரில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தண்டோடு போடுங்க, வேரோட கட் பண்ணி போட வேண்டாம். லேசாக போட்டு இதில் பெரட்டி எடுக்கிறது அந்த ஸ்மோக்கினஸ் எல்லாம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் வந்து சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் அவ்வளோலாம் தக்காளிலாம் போட்டு கிரில் பண்ணதுனால அவ்வளோலாம் பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக லேசாக தொடச்சிக்கிட்டாலோ லைஸாக தண்ணி ஊற்றி கழுவிட்டாலோ நம்ம தோசை போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சால்சா எல்லாத்தையும் நான் கையாலேயே சாப் பண்ணிக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிங்கனாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சா இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. 1/2 லெமனை நம்ம இப்போ புளிஞ்சிக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சால்சா சட்னிக்கு வந்து முக்கியமானதே இந்த டெக்ஸ்சர் தான். நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ரவா தோசை ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு.